கவலைப்படாதே, கனவுகள் முளைப்பது இருளில்தான் என்ற சின்ன மெசேஜோட இன்னைக்கு நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறோம். புதுசாக சேனல் பார்க்குறவங்களுக்கு என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னோட பேர் ஆபேல். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ட்ராவல் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் திரிசூர் மாவட்டத்தை தான் பார்க்க போகிறோம். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பெட் அனிமல்ஸ் நிறைய இருக்குது. அவங்கள நம்ம பார்க்க போகிறோம். அவங்க கூட நம்ம நெருங்கி பழக முடியும். அதான் இங்கே இருக்கிற ஸ்பெஷல். ஜூக்கெலாம் போனோம் அப்படின்னா மிருகங்களை கூட்டில் தான் நம்ம பார்த்துருப்போம். இங்கே அவங்க கூட நெருங்கி பழக முடியும். இதுதான் இங்கே ஸ்பெஷலு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் திரிசூரில் சாவக்காடு அப்படின்ற ஒரு ஊரில் பஞ்சவடி பீச்சுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அதாவது திரிசூர்லேருந்து ஒரு 33 கிலோமீட்டரும், நம்ம பக்கத்தில் கோயம்புத்தூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 145 கிலோமீட்டர் கோயம்புத்தூர்லேருந்து. இந்த ஃபார்ம் வந்து மக்களுக்காக திறந்து கொடுத்தது வந்து 2024 ஜனவரி மாதம்தான் திறந்து கொடுத்துருக்காங்க. பாக்கி விசேஷங்கள் எல்லாமே நம்ம அங்கே போயிட்டு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்ணாகுளம். நம்ம வீட்டில் இருந்து ஒரு 250 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் தான் நம்ம இந்த இடத்துக்கு போய் சேர முடியும். அது எர்ணாகுளம் வழி தான் நாங்கள் போகணும். இதான் உள்ளே போகக்கூடிய என்ட்ரன்ஸு. நம்ம டிக்கெட்லாம் எடுத்தாச்சு. ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு 150 ரூபா, 2 பேருக்கு 300 ரூபா. சின்ன பிள்ளைகளுக்கு 5 வயசுக்கு மேலே இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் டிக்கெட்டு. வண்டியெல்லாம் இங்கே பார்க் பண்ணிவிட்டு நம்ம நேரம் வாங்க உள்ளே போவோம். வெல்கம். ஃபஸ்ட்டு நம்மளை வரவேற்கிறதுக்கு ஒட்டகம் இருக்குது. இது எங்கே உள்ள ஒட்டகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் ஒட்டகமா இல்லை துபாய் ஒட்டகமானு தெரியலை. பார்க்க சூப்பராக இருக்குது. ஏன்னா ஒட்டகம் வந்து நம்ம ஊரில் பார்க்கவே முடியாது. அதையும் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. இங்கே இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே ரேரான அனிமல்ஸ் தான். நம்ம பார்க்க முடியாத அனிமல்ஸாக தான் இருக்கும் நிறையா. இங்கே இருக்கிற மிருகங்களுக்கு எல்லாமே நம்ம ஃபீட் பண்ண முடியும். நம்ம ஒட்டகத்துக்கு கொடுக்குறதுக்காக பிளா மரத்தோட இலை வச்சுருக்கிறாங்க. அதை நம்ம கொடுக்க போகிறோம். ஆட்டுக்கு, ஒட்டகத்துக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கொடுக்குறதுக்கு நிறையா வச்சுருக்கிறாங்க. வாங்க நம்மளும் கொடுப்போம்.
உள்ளே ஒரு கேண்டீன்லாம் இருக்குது. இங்கேயே டீ ஸ்நாக்ஸு எதுனாலும் வாங்கி சாப்பிட்லாம். உள்ளே வந்து நல்ல கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. வெளியே வந்து நல்லா சூடாக இருந்துச்சு. ஏன்னா கேரளாவில் இப்போது வந்து வெயில் டைமு, வெளியே நல்லா சூடாக இருந்துச்சு. இங்கே வந்து சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. ஏன்னா அவங்க அந்த காடு மரங்கள் எல்லாமே வளர்த்து ஒரு காடோட ஃபீல் பண்ணி வச்சுருக்குறாங்க. நல்லா அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப பெருசாக இல்லைனாலும் பார்த்திங்களா, ஒரு 4 கொம்பு உள்ள ஆடு, ஃபுல்லாக வரையாடு மாதிரி நல்ல 4 கொம்பு உள்ள ஒரு ஆடு. இந்த மாதிரி ஆடை நானும் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைமாக நான் இங்கே வந்து தான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம பொய்யெல்லாம் சொல்கிறது கிடையாது. என்னோடய அனுபவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆடை ஃபோட்டோவில் வீடியோவில் மட்டும் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைமாக நேரில் வந்து அனுபவிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி வாங்க, வந்து பாருங்கள். இது வந்து ஒரு கோழி. இந்த கோழிக்கு வந்து
இவங்களா கலர் அடித்து டிஃப்ரெண்ட்டான கலர்கள் அடித்து நம்ம பார்க்குறதுக்கு சூப்பராக செஞ்சு வச்சுருக்குறாங்க. ஒரிஜினலாகவே இந்த கலர் கிடையாது, ஆனால் இவங்க அடித்து வச்சுருக்குறாங்க. வெரி சூப்பர். இதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது அவங்களோட ஒரு சந்தோஷம். அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் இங்கே கொண்டு வரலாம். ஓகே, நம்ம அடுத்த செக்ஷனை பார்ப்போம். அடுத்து நம்ம வந்து பூனைகளை பார்க்க போகிறோம். எனக்கு பூனைனாலே கொஞ்சம் பிடிக்காது, ஏன்னா அது என்னன்னு தெரியல. இந்த பூனையை பார்த்தா ஏதோ கார்ட்டூன் படத்தில் பார்த்த பூனை மாதிரியே இருக்கும். இது வந்து ரெட் ஹேண்ட் டமரின் அப்படின்ற ஒரு வகையான குரங்கு. ரொம்ப சின்னதாக இருக்கும், அணில் அளவுக்கு தான் இருக்கும். இது வந்து தென் அமெரிக்காவில் காணப்படுற ஒரு வகை குரங்கு. இது வந்து உடும்போட கேட்டகரியில் பட்ட ஒரு ஆள், பேர் ரெட் டகு. பார்க்க கொடூரமாக இருந்தாலும் ஆனால் எடுக்கும்போது ரொம்ப சாதுவான ஆள் தான். இதோட நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அடியிலேருந்து 4 அடி நீளம் வரைக்கும் வளரும். இனி நம்ம பார்க்க போகிறது பார்க்கவே ரொம்ப கொடூரமான ஒரு இனம்.
வேறு யாரும் இல்லை, பாம்போட இனத்தை தான் இனி பார்க்க போகிறோம். இந்த பாம்பு தண்ணிக்குள்ளே கிடக்குது. பார்க்க நல்ல கொடூரமாக இருக்குது, ஆனால் ரொம்ப சாதுவான பாம்பு, கையிலெல்லாம் எடுக்கலாம். இது ஓந்தோட ஒரு இனம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து வெள்ளை கலரில் இருக்கிற மலைப்பாம்பு. இந்தியாவிலலாம் இந்த மாதிரி மலைப்பாம்பெல்லாம் அதிகமாக கிடையாது, எல்லாம் வெளிநாடுகள்லாம் இருக்குது. இந்த மாதிரி பெட் ஸ்னேக்ஸ் எல்லாமே நம்ம தாய்லாண்ட்லாம் பார்த்துருப்போம். இப்போ நம்ம ஊர்லேயும் வந்துட்டு நீங்களும் கண்டிப்பாக இங்கே வரலாம், பாருங்கள், அவங்க கூட நின்று ஃபோட்டோலாம் எடுக்கலாம். இந்த கூட்டத்தில் மலையாளத்துக்காரங்க மட்டும் இல்லை, அநேக தமிழ் மக்களும் இருக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம ஊர்லேருந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து பார்க்க வராங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து பாருங்கள். சூப்பரான ஒரு இடம், அருமையாக இருக்கும். இது நம்ம கூட வந்த ஒரு ப்ரோ, அவங்க தோளில் பாம்பெல்லாம் தூக்கி போட்டிருக்காங்க பாருங்கள். ஏன்னா நம்ம இங்கே வந்து பாம்பு கூட நல்லா நெருங்கி பழகலாம். சின்ன பாப்பாவுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, எல்லாருக்குமே கொடுப்பாங்க. இங்கே வந்து அந்த பயம் போயிடும், பாம்பு மேலே இருக்கிற அந்த பயம் போயிடும். இது வந்து மஞ்சள் கலர் மலைப்பாம்பு. இங்கே நம்ம ஊருக்காரங்க வந்திருக்கிறாங்க. ஹாய் பாப்பா, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, ஹாய். இந்த மாதிரி சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி மலைப்பாம்பு தான் நம்ம ஊர்களில் காணப்படுற மலைப்பாம்புகள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலிகளை வளர்க்குறாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பாம்புகளுக்கு ஃபுட்டு கொடுக்குறதுக்கு இந்த எலிகளை வளர்த்தான் கொடுக்குறாங்க.
இந்த சின்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆபேல். நெக்ஸ்ட்டு வந்து மரைன் வேர்ல்டோட வீடியோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சூப்பர் வீடியோவாக இருக்கும்.